மதுரை மேற்கு தொகுதியில் விளாங்குடி பகுதியில் இன்றைக்கி 20வது வார்டு இந்த மேற்கு 6ஆம் பகுதி கழகத்தின் சார்பாக நீர்மோர் பந்தல் ஏற்கனவே நாங்கள் திறந்து வழக்கமாக மதுரை எல்லா இடங்களையும் திறந்துட்டு வர்றோம். அதே மாதிரி இங்கேயும் திறந்தோம். இதே காவல்துறையுடைய அனுமதியோட முதல்ல அனுமதி கேட்டு அவங்க கொடுக்க மறுத்து அப்புறம் கொடுத்து திறந்து ஒரு நாளா 2 நாளாங்க 2 நாளில் இங்கே நீர்மோர் பந்தல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த நீர்மோர் பந்தலை பீத்து எடுத்து அதாவது அந்த இதவே நிலகுலைய செய்து காவல்துறை மிக மோசமாக காவல்துறையும் மோசமாக நடந்து கொண்டது. இது தமிழ்நாட்டிலே எங்கேயும் இல்லாதது இந்த விளாங்குடியில் இருக்கு. இந்த கூடன் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற காவல்துறை அதிகாரி ஆய்வாளர் மற்ற அவர்கள் துணை ஆய்வாளர் அங்கே இருக்கிற மற்ற காவலர்கள் இங்கே கஞ்சா வைக்க விட்டுறாங்க. கஞ்சாலாம் விற்கலாம், போதைப் பொருள்லாம் விற்கலாம். ஆனால் மக்களுக்கு நீர்மோர் பந்தல் கொடுக்கக்கூடாதுன்றத ஏதோ இங்கே பிரித்து போட்டு சட்டத்தை மீறி மாதிரி வெறும் கரைச்சல் பண்ணி மக்கள் போராட்டம் பண்ணி கைது பண்ணி போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு எங்கள் வழக்கறிஞர் மாவட்ட செயலர் முன்னாள் அரசு வழக்கறிஞர் தமிழ்செல்வன் அவர் தலைமையில் இருந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் போய் முறையிட்டு அப்புறம் ஜாமீன் கொடுத்து வெளியே வந்திருக்கோம். வெளியே முறையாக எத்தனை ஆணையாளர்கிட்ட கேட்டாச்சு, எல்லாத்திலையும் கேட்டாச்சு. உரிய தகவல் இல்லை. கமிஷனர் கார்பரேஷன் கமிஷனர் என்ன கேட்கல அப்படின்றாங்க. கமிஷனர் கேட்டால், சார் நாங்கள் மதுரையில் போனால் நீங்கள் திறந்துட்டு வர்றீங்க, எங்கேயாச்சும் நாங்கள் தடை விதிச்சிருக்கோமா, எங்கேயாச்சும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா, அங்கே மட்டும் நடக்குதுன்னா அந்த அதிகாரி மீது நான் நடவடிக்கை எடுக்கிறேன் சார் அப்படின்னாங்க. இதனுடைய மண்டல ஆணையாளர் மண்டல ஏசி அவர்கிட்ட கேட்டேன், சார் இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது ஆளுங்கட்சிக்காரங்க. ஆளுங்கட்சின்னு யாரு தெரியுதா? அதான் திராவிட மாடல் ஆட்சி, ஸ்டாலினுடைய கட்சிக்காரவங்க. திமுகன்னு சொல்ல மாட்டேன். திமுகவில் சகிப்புத்தன்மை உண்டு. இங்கே இருக்கிறவங்க கைக்கூலிய, இந்த விளாங்குடியில் இருக்கிறவங்க இது அமைச்சருடைய பிராமிகள். அவங்க பணத்தை இன்றைக்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு இன்றைக்கி அராஜகம் பண்ணுறாங்க. இன்னைக்கு என்னண்டா காவல்துறையை மிரட்டுறது, கார்பரேஷன் அதிகாரியை மிரட்டி இது வரவே கூடாதுன்னு சொல்லி திரும்ப தகராறு பண்ணி உயர் நீதிமன்றம் போய் திரும்ப அனுமதி கொடுத்து போட வரும்போது திரும்ப அதே மாதிரி தடுதல். உயர் நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் இதை கேட்டு செருப்பால் அடிக்கிற மாதிரிங்க, செருப்பால் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் அடிக்க வேணாங்க, செருப்பால் அடிக்கிற மாதிரி இந்த கூடன் காவல்துறை ஆய்வாளரை கண்டித்து இது மாதிரி நீ செய்யலாமா, மக்களுக்கு தாகம் தீர்க்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற, அது யாராக நடத்தினாலும் அதுக்கு அனுமதி கொடுக்கறத மறுத்துவிட்டு கார்பரேஷன் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னா இதே இதில் கூடல் நகரில் திமுக சார்பாக 2-3 ஸ்டாலின் கட்சி சார்பாக அங்கே போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் நீ முறையாக கார்பரேஷன் அனுமதி வாங்கியிருக்காங்களா? நீ முறையாக போய் பார்த்தையா? ஏங்க நீர்மோர் பந்தலுக்கு தீ பிடிக்காத கூரை அமையணுமா? 2 பானை அளவுக்கு தான் அளவு வைக்கணுமா? எப்படி கொடுக்குறான் பாருங்க இந்த போலீஸ் அதிகாரி. இங்கே இருக்கிறவன் இவெல்லாம் மக்கள் வரி பணத்தில் இவன் சம்பளம் வாங்கலை. இந்த கூடல் நகரில் போலீஸ்காரங்க இங்கே மக்கள் வரி பணத்தில் நம்ம கொடுக்குற வரியில் அவங்க சம்பளம் வாங்கலை. ஸ்டாலின் வீட்டில் இருந்து இங்கே இருக்கிற திமுக உடைய கைக்கூலிய மந்திரியுடைய பிராமின்னு சொல்லி மந்திரியை வச்சுக்கிட்டு ஏமாற்றி இங்கே அராஜகம் பண்ணுற அந்த நாலாந்தர பசங்கள், இவங்களுக்கெல்லாம் அதிவிரைவில் இவங்களுக்கெல்லாம் வேட்டு இருக்குது. அது ஒரு பக்கம். நாங்கள் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தோம்.
சரி, யாருக்காச்சும் ஏதாச்சும் குறை செஞ்சோமா? யாருக்காவது இந்த மாதிரி இடையூறு அரசியல் பண்ணுறதுக்கு இடையூறு செஞ்சோமா? நீ ஆம்பளை, நீ கட்சி நடத்துகிறவன். ஏண்டா திமுக காரனை கேட்குறேன், ஸ்டாலின் கட்சிக்காரனை கேட்குறேன், நீ முறையா நீ வாங்கி போட்டியா? நீ நீர்மோர் பந்தல் வச்சியா? எத்தனை நாள் ஆயிடுச்சு? இப்போ 15 நாள் ஆகி போச்சுங்க. 15 நாளாக நீர்மோர் பந்தல் கூட அவங்க வைக்கல. அங்கே சும்மா கொட்டையை போட்டு வச்சுருக்காங்க. அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறது இல்லை. இவங்க மக்களுக்கு காசை கொடுத்து அடிச்சிருக்க கொள்ளையிலிருந்து வசூல் பண்ணியிருக்கிறதில்ல, அதை லஞ்சமாக கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்கள் இன்னைக்கு செருப்பை தூக்கி அடிக்க போகிறாங்க. இந்த பகுதியில் இந்த சுற்றறிக்கை வெயிலில் இங்கே பாருங்கள், தாய்மார்கள், பெரியவர்கள், சிறுவர்கள் இந்த ஏரியாவில் ஏதாச்சும் இருக்கா? இது நல்லதை செய்யும் போகும்போது யார் செஞ்சாலும் பாராட்டுறதை விட்டுட்டு இந்த மாதிரி இடையூறு பண்ணுறவர்களுக்கு காவல்துறை நல்ல அறிவுரை வழங்கணும். இவங்க என்னென்னா அவங்களுக்கு ஏவல் துறையாக மாறிட்டாங்க. இவங்கெல்லாம் நாங்கள் கணக்கு எடுத்திருக்கோம். ஆட்சி மாறும், காலம் மாறும், அப்போ இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது. உடனே எங்கள் அதிகாரியை போய் பிடிச்சிடும், அமைச்சர்களை போய் பிடிச்சிருவாங்க. இதே சித்தன்ட்ட வந்துடுவாங்க. சித்தா நீ பார்த்துக்க, அப்படியெல்லாம் இங்கே இருக்கிற எவனாச்சும் வந்தான்னா இது பண்ணிக்கிறாங்க. ஆனால் பொய் வழக்கு போடுறாங்க. இந்த பகுதிச்செயலர் ஆர்வமாக வேலை பார்க்குறாரு, கட்சிக்கு கூட்டம் நடத்த விடுறதில்ல, பொது நிகழ்ச்சி நடத்த விடுறதில்ல. இது திமுக. இப்போ பாருங்கள், நம்ம ரேடியோ செட்டு இன்னைக்கு போட்டு வச்சுருக்கோம். இதை பற்றி மக்களிடத்தில் பேசணும்னு சொல்லியிருந்தோம். இதை எங்கள் கட்சிக்குள்ளேயே இருக்கிற சில சிலிப்பர் செல் இருப்பாங்கல்ல, அவங்க நேற்று மாவட்ட செயலர் வந்தார், உங்களை தூள் உரிக்க போகிறாரா, மேலே பேச போகிறாரு, மைக்கெல்லாம் கட்ட சொல்லியிருக்காரு, உங்களை பிச்சு உதற போகிறாரு, நீங்கள் யார்கிட்ட எவ்வளோ வாங்கினீங்க, நீ யாருக்கு பினாமியாக இருக்க, எந்தெந்த மந்திரிக்கு பினாமியாக இருக்க, எவ்வளோ பணம் கொள்ளையடிச்சிருக்க. இவங்க ஆடு வெட்டி கிட்டத்தட்ட 250 ஆடு வெட்டி அவங்க கட்சிக்காரங்களுக்கு பிரியாணி போடுறாங்க. ஏன்னா மக்களுக்கு தாகம் தீர்க்க தண்ணி கொடுக்க அதிமுக தொண்டை வந்தான்னா அவனுக்கு எதிர்ப்பு கொடுக்காம இவங்க செய்வாங்களா? சரி, நீ பிரியாணி போட்டிய, நீ இந்த மாதிரி நீர்மோர் பந்தல் வச்சுதான் என்ன மாதிரி செய்கிறாங்க. அதனால் இது வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நியாயமான தீர்ப்பை பெற்றுக் கொடுத்த எங்கள் வழக்கறிஞர் பிரிவுடைய அத்தனை வழக்கறிஞர்களுக்கும், குறிப்பாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அருமை தம்பி மகேந்திரன் அவர்களுக்கும், அன்பிற்கினிய அருமை தம்பி வழக்கறிஞர் எங்கள் மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவுடைய மாவட்ட செயலர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும், பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் துணை புரிந்த வழக்கறிஞர்களுக்கும், வழக்கறிஞர் பிரிவுக்கும், இதை தொடர்ந்து முயற்சி எடுத்த தம்பி சித்தன், மலைச்சாமி, கேசவன், சுந்தர்ராஜன், விஜயகுமார், நாராயணன், இத்தனை வார்டு செயலாளரும் இன்னைக்கு கரங்கோர்த்து நிற்கிறாங்க. நம்ம சித்தனுக்கு இன்னும் மிரட்டுறாங்க. ஏய், உன்னை தூக்கி உள்ளே போட்டுருவோம், கஞ்சா கேஸில் போட்டுருவோம். ஏன்னா லூசு பேட விடிய விடிய டாஸ்மாக் வியாபாரம் நடக்குது, பார் நடக்குது. இதெல்லாம் இந்த போலீஸ்காரனுக்கு தெரியல. இந்த போலீஸ்காரங்களுக்கு இங்கே இருக்க போலீஸ்காரனுக்கு தெரியல, இந்த கூடநகர் போலீஸ்காரங்களுக்கு தெரியல. நான் உண்மையிலேயே காவல்துறையை மதிக்கிறவங்க. நாங்கள் 10 ஆண்டுகள் நான் அமைச்சராக இருந்திருக்கேன். ஒரு இதுக்கு கூட நான் எந்த காவல்துறையிட்டையும் நான் பேசுனது கிடையாது. இப்போ கூட நான் இத்தனை வருஷம் ஆச்சு, சட்டத்துக்கு புறமாக கிரிமினலுக்காக யாருக்கும் நான் துணை போனது கிடையாது, பேசுனது கூட கிடையாது. எங்கள் கட்சியே இந்த மாதிரி போட்டு மிரட்டி உருட்டிடலாம், போலீஸை வச்சு மிரட்டிடலாம், அடைக்கிடலான்னா இதெல்லாம் பப்பு வேகாதுரா. இதெல்லாம் கருணாநிதி காலத்திலேருந்து பார்த்த கட்சி இந்த கட்சி. நாங்கள் சிறுவர்களிலிருந்து பார்த்த கட்சி இந்த கட்சி. இன்றைக்கி 3ஆம் தலைமுறை பொதுச் செயலாளர் எடப்பாடியார், மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி இருந்தாங்களோ, கட்சியை வழிநடத்தினாங்களோ, அதே மாதிரி புரட்சி தலைவர் மாதிரி இன்னைக்கு எடப்பாடியார் கட்சியை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் தலைமையில் இயங்குகிற அதிமுக அடுத்த ஆண்டு இதே நாளைய தினம், நாளை மறுநாள் நம்முடைய சுந்தரராஜ பெருமான் ஆற்றிலே அழகரை இறங்குகிறார். அது என்ன ஐதீகன்னு சொன்னால், மண்டூக முனிவருக்கு விமர்சனம் கொடுக்க போகிறாருனாலும் அதே நேரத்தில் நாட்டு மக்கள் அதை பார்த்து அன்னைக்கு என்ன
அவர் பட்டு அடிந்து இருக்கிறான்னு பார்த்து அந்த மாட்டில் அந்த மசம் பூரா நல்லா இருக்கும். பச்சை பட்டு கொடுத்தா விவசாயம் செழிக்கும், வெள்ளைப்பட்டு கொடுத்தா மக்கள் சுபிச்சமாக இருப்பாங்கன்னுலாம் பேசுவாங்க. மண்டுக முனிவருக்கு விமர்சனம் கொடுக்கும். அது மாதிரி எங்கள் பொதுச்செயலாளர் 12ஆம் தேதி அவதரிக்கிறார், பிறந்த நாள் வருகிறது. அவர் அடுத்த ஆண்டு இதே தமிழக மக்களுக்கு விமர்சனம் கொடுப்பார். எங்கள் பொதுச்செயலாளர் நல்லாட்சி கொடுப்பார். இந்த போத ஆட்சி, இந்த போலீஸ் ரவுடிகளுக்கு துணை போகிற போலீஸ் எல்லாம் தூக்கி எறிந்து விடுவார் என்பதை தெரிவித்து இந்த அருமையான நிகழ்ச்சியை நீங்கள் தொலைக்காட்சியில் ஒரு பிட்டு கூட எடிட் பண்ணாமல் விடுங்க. அப்போ தான் இந்த காவல்துறை செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி காவல்துறையில் கையேந்திட்டு திமுக காரன் கை காசு கொடுக்குறான்றக்காக அவனுக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டு இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிற எந்த தமிழ்நாடு மதுரையில் எந்த இடத்துலையும் இல்லைங்க, எந்த காவல்துறையும் செய்யலை. இந்த கூடநகர் காவல் நிலையத்திலேருந்து தான் அப்படி செஞ்சுருக்காங்க. இனிமேல் அந்த மாதிரி ஏதாச்சும் பொய் வழக்கு ஏதாச்சும் போட்டேன்னா மதுரை மாநகரில் அதிமுக காரன் பூரா கூடநகரெல்லாம் முற்றுகையிட போகிறோம். ஏன் தலைமையில் தான் முற்றுகையிட போகிறோம். அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். இந்த காவல்துறை அதிகாரி துணை போனவன் எவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு மரியாதையே கிடையாது. மக்களுக்கு நல்லதை செய்ய தடுக்க எவனாக இருந்தாலும் எந்த முறையில் வந்தாலும் அவனை வேரோடு அழிப்போம். அவனுக்கு மரியாதையே கிடையாது என்பதை தெரிவிச்சுள்ளேன்.